ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன ஒரு அடல்ட் காமெடி ட்ராமா படத்தை பற்றிங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தலாம். டெல் ஆஃப் லெஜெண்டரி லிபிடோ அப்படிங்கிற 2008 ரிலீஸ் ஆன ஒரு அடல்ட் காமெடி படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பையன் ஒரு கிராமத்தில் இருக்கான். ஸோ அந்த கிராமத்தில் ஐஸ் கேக் விற்று தான் பொழப்பாக ஓட்டிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. நிறைய பொண்ணுங்க முன்னாடி இவன் கொஞ்சம் கெத்தாக காட்டணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி கெத்தாகவும் இருக்கிறான். ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பொண்ணு விஷயத்தில் வந்து ஒரு பியூஸ் போன பல்ப் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு ரொம்பவும் மன உளைச்சல் ஆப்பது, ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஸோ பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அவரையே பார்க்குறான். அந்த பூசாரியை வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கு வச்சுருக்கிற ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறான். ஸோ அந்த பூசாரியை நம்ம ஹீரோ காப்பாற்றுறான். ஸோ காப்பாற்றுனதுக்காக அந்த பூசாரி நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அந்த பூசாரி சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் அங்கே இருக்கிற ஒரு பானத்தை குடிக்கிறான். ஸோ அந்த மதுபானத்தை குடிச்சதுன்னா உனக்கு இந்த பிரச்சனை சரியாயிரும்னு சொல்லி சொன்னோன்னா இவனும் அங்கே போயிட்டு அந்த பானத்தை குடிச்சிட்டு அங்கேயே மட்டையாயிறான். இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியிலேருந்து எல்லோரும் கிராமத்துக்கு வந்து அங்கே இருக்கிற ஆம்பளை எல்லாத்தையும் போருக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இவன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த போருக்கு இவனால் போக முடியாமல் போயிடுது. சரி, வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவன் நினச்ச மாதிரியே அந்த சக்தி கிடச்சிருது. ஹீரோவும் தன்னை ஒரு மாவீரனாக நினச்சிக்கிறான். அப்படி நினச்சிக்கிற டைமில் தான் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஆம்பளை எல்லாரும் போயிடுறாங்க. ஸோ லேடிஸ் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. இவனுக்கு பயங்கர லக்காக விழுந்துருது. நம்ம ஆள் அந்த சக்தியை வச்சுக்கிட்டு அந்த கிராமத்தில் பூந்து விளையாடுறாரு. இதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஏன்னா அடல்ட் சீன்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது நீங்கள் தனியாக பார்க்குறது நல்லது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட ஒரு சூப்பரான ஒரு நல்ல படத்தை எடுத்து வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.